மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி என்எஃப்ஹெச்எஸ் சர்வே சொல்ற விஷயத்தை பார்க்கணும். என்எஃப்ஹெச்எஸ் சர்வே சொல்ற சர்வே தான் முக்கியமான சர்வே. அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. அது என்னன்னா, அதாவது இப்போ வந்து எத்தனை டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்தியாவில் ஆவரேஜா 2.19. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரு அவங்களுக்கு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்டா 2 குழந்தைகள் பிறக்குது. இதான் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட். இது குறைஞ்சிச்சுன்னா இதுக்கு பேரு அடுத்து டெமோகிராபிக் டிபாக்கிள்னு சொல்லுவாங்க. ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிரும், உற்பத்தி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதை கன்சியூம் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஜனத்தொகைனாலே ஒரு தவறான ஒப்பீனியன் இருக்கு. இப்ப முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, இந்து பாப்புலேஷன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பாகவத்ல இருந்து நம்ம யோகி ஆதித்யநாத்ல இருந்து அசாமோட சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறான கருத்துக்கள். இப்ப 2001ல இருந்த அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ வந்து 4.8 இருந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா முஸ்லீம் வீட்டில் 4.8 இருந்துச்சு. அது இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 2.4 ஆயிருக்கு. இதே இது நம்ம ஹிந்து பாப்புலேஷன்ல 3.9 இருந்தது, இன்னைக்கு 2.1 ஆயிருக்கு. அப்ப இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அதிகமா குறையிறது வந்து முஸ்லீம் பீப்புளுக்கு தான், இந்து பீப்புளுக்கு கிடையாது. எல்லாமே கரெக்டான இதுதான் போயிட்டு இருக்கு. இது தெரியாம நம்ம இந்த இந்துக்கள்லாம் 3 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கிறணும், நமக்கு ஒரு காலத்துல இந்து பாப்புலேஷனே குறைஞ்சு போயிடும், முஸ்லீம் பாப்புலேஷனா கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை நிலவரம் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா சரியான லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு கீழே ஜனத்தொகை குறைஞ்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமாயிரும். இப்ப தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அது 2க்கும் கீழே போயிருச்சு. அது நாளை பின்ன தமிழ் மக்களோட பாப்புலேஷனை குறைச்சிரும். இதை புரிஞ்சுக்கிறணும். சரியான டேட்டாவை சரியான விதத்துல அனலைஸ் பண்ணிட்டு என்ன வச்சு சொல்ற விஷயத்தை மட்டும் நம்புவோம் சொல்லி இன்னும் பேச. வணக்கம், வாழ்க வளமுடன்.